எல்லாம் வல்ல இறையர்கள் துணை இருக்கட்டும். இந்த பதில பார்க்க போறது மிதுனம் ராசிக்கு உரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள். சோ சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். 2025 நடக்குதா அல்லது 2026 நடக்குதா அப்படின்னு. திருக்கணித முறைப்படி 2025-29 மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி பாத்தீங்கன்னா 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி நடக்குது. சோ தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள இன்னும் சொல்ல போனா நிறைய நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படிதான் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது. சோ அதன்படி 2025-29ஆம் தேதி 3ஆம் மாசமே பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஆரம்பித்துவிடும். அதனுடைய முழு இம்பாக்ட், அதனுடைய முழு பலன் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 2026 3ஆம் மாசம் 6ஆம் தேதி, அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம், அதாவது வாக்கிய முறைப்படி பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சினால மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றம் பாத்தீங்கன்னா சிலருக்கு மிகப்பெரிய லெவல்ல பிளஸ்ஸாவும் இருக்கும், மிகப்பெரிய லெவல்ல மைனஸாவும் இருக்கும். அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் உள்ளபடிதான். சோ இப்ப சனிப்பெயர்ச்சி பலன்களை 3 பகுதிகளாக பார்க்க போகிறோம். முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் அமர்கிறார், எந்த இடத்தை பார்த்து செய்கிறார், அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பொதுவா பார்க்க போறோம். சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது 30ல இருந்து 60% வரைக்கும் பொருந்தும். இதே பகுதி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும். அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி, ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி, சரிங்களா, உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற பேசிஸ்ல சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி 2 அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம். கடைசியாக பகுதி 3 அப்படிங்கிற விதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்னமா வேணா இருக்கலாம், பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம், ரிஷபம், கன்னி மற்றும் தனுசு, இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது, அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது, அதன் அடிப்படையில உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கறத பகுதி 3ல பார்க்க போகிறோம். இது கிளியரா பாத்துக்கோங்க. இது பகுதி 1க்கானது ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில. உங்களுடைய ராசி மிதுனம் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து கையில காசு தங்காம கடன் பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா மனக்கவலைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், இது மாதிரியான சூழல்கள் பாத்தீங்கன்னா இருந்து வந்த நிலை அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் அமரக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும். தொட்டதெல்லாம் துலங்குதுப்பா அப்படிங்கிற அமைப்பும் சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும். மனைவி வழியில், அதாவது கணவருக்கு மனைவி வழியில், மனைவிக்கு கணவர் வழியில் ஆதரவு பெருகும். வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சுவார்த்தை இல்லாம இருந்து வந்த உறவுகள் இனிமே உங்ககிட்ட பேசுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் சரியாகும். கோவில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா கலந்துக்க முடியும். இன்னும் சிலருக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உண்டான விஷயங்களையும் உங்களால பாத்தீங்கன்னா செஞ்சு தர முடியும். சனியினுடைய பார்வை பலன்கள் அப்படிங்கிற பட்சத்துல சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சோ 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானால் பாத்தீங்கன்னா தாயாருக்கு உடல் நலமும் பாதிக்கும், உங்களுடைய உடல் நலமும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா பாதிக்கும். இதுக்கு உங்களுடைய ஜாதகத்தினால, அதாவது உங்களுடைய ராசியினால தாயாருக்கு உடல் பாதிப்புங்கிறது கிடையாது. தாயாருக்கு உடல் பாதிப்பு வரப்போகிறது அப்படிங்கிறத உங்களுடைய ராசி பலன் மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். சோ அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு நீங்க காரணம் கிடையாது. இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத உங்களுடைய ஜாதகம் இண்டிகேட் பண்ணுது, உங்களுடைய ராசி இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி ப்ரிகாஷன் மெத்தட் பண்ணிக்கலாம். சிலருக்கு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த புது வாகனம் பாத்தீங்கன்னா வாகனம் தான் புதுசு உங்களுக்கு, ஆனா அந்த வாகனம் பழசா இருந்துச்சுன்னா பெட்டர். அதாவது பழைய வாகனத்தை புதுசா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்வழி சொத்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா அந்த பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. முக்கியமா தாய் வழியில பாத்தீங்கன்னா ஏதேனும் பாத்தீங்கன்னா சொத்து தகராறு ஆல்ரெடி இருக்குதுன்னா அது பாத்தீங்கன்னா மேற்கொண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஏதாவது வீடு விற்கணும், இடம் விற்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய 7ஆம் வீட்டை பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்ப்பதனால கணவன் மனைவிக்கும் உடல்நல தொந்தரவு அப்படிங்கிறது ஏற்படலாம். மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது உண்டு.
இது ரெண்டுமே கொடுக்கலைங்கன்னா வெரி குட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் உழைப்பை, உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் உழைப்பை அது இன்க்ரீஸ் பண்ண போகுது. இதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. சனி பகவான் உங்களுடைய 12வது வீட்டை பார்ப்பதனால சிலருக்கு தூக்கமின்மை ஏற்படும், சிலருக்கு சுப விரயங்கள், அதாவது சுப செலவுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். ஆன்மீக பயணம், பாத யாத்திரை, அல்லது வந்து பாத்தீங்கன்னா நெடுந்தூர வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணம், லைக் வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல இருக்கிறவங்க சவுத்துக்கு போறது, சவுத்ல இருக்கிறவங்க நார்த்துக்கு போறது, எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. அதே சமயம் சனி பகவான் இந்த காலகட்டத்துல பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுல, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு திடீர் செல்வாக்கு அப்படிங்கிறது ஏற்படும், பணப்புழக்கம் ஏற்படும், தங்க நகை ஆபரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை உண்டாகும், அரசாங்கத்தால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. திருமண வாய்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சுயசாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இந்த காலகட்டத்திலையும் திடீர் பணவரவு, யோகம் உண்டு, திருமணம் உண்டு, சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா சுப செலவுகளும் உண்டு, பெரிய பதவிகளுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள், நல்ல வேலை கிடைக்கும், நவீனமான வாகனங்கள் சிலரா வாங்க முடியும், அயல்நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகுது. இறுதியாக ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பயணிக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல புதுமனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும். சகோதர வகையில, நண்பர்கள் வகையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான நிலை அப்படிங்கிறது இருக்கும். மனைவி வழியில், கணவர் வழியில், அதாவது வாழ்க்கை துணை வழியில் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சிலருக்கு நண்பர்களால் துரோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உருவாகும். அது உங்களுடைய சுயஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். எப்பவுமே வந்து ராசி பலன்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுயஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குமே தவிர, ராசி பலன்கள் நல்லது சொல்லிட்டாங்க அதனால சூப்பரா நல்லது மட்டும் தான் நடக்கும், கெட்டது சொல்லிட்டாங்க அச்சுச்சோ கெட்டதுதான் நடக்குமா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமானவை. உங்களுடைய சுயஜாதகத்தில் நீங்க என்ன லக்னம் அப்படிங்கிறது தான் முக்கியம். 2வது உங்களுடைய சுயஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் முக்கியம். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான். சோ இத அடுத்தடுத்து பகுதி 2 மற்றும் பகுதி 3 அப்படிங்கிற விதத்துல தனித்தனி பதிவாக பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.